நாம இப்ப ருத்ராட்சத்தை பயன்படுத்தி வேற ஒரு மருந்து செய்ய போறோம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மருந்து செய்ய தேவையான பொருட்கள் சந்தனக்கல், ருத்ராட்சம், பசும்பால், தேன். இப்ப இந்த பொருட்களை வச்சு எப்படி ஒரு மருந்து செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நான் சொன்ன மாதிரி இந்த ருத்ராட்சத்தை ஒரு 5 நிமிஷம் ஏற்கனவே ஊற வச்சிருங்க. தண்ணியில ஊற வைங்க. தண்ணியில ஊறினா நல்லா ஊறிடும். அதுக்கப்புறமா நம்ம சந்தன கல்லுல இழைச்சோம்னா நம்ம சந்தனம் வரா மாதிரி இந்த மாதிரி ஒரு இந்த விழுது கிடைக்கும். நாம இப்ப இந்த சந்தன கல்லுல தேவையான அளவு தேன் விட்டு நல்லா இழைக்கணும். சும்மா ஒரு 4-5 சொட்டு விட்டு இழைச்சிக்கோங்க. இந்த ருத்ராட்சத்தை ஊற வைக்காம அப்படியே இழைச்சிங்கன்னா சரியா வராது, ரொம்ப ஹார்டா இருக்கும். அதனால ஒரு 5 நிமிஷம் தண்ணியில ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தேன் விட்டு நல்லா இழைச்சிக்கோங்க. இப்ப நம்ம இழைச்சி வச்ச இந்த விழுதை ஒரு ஸ்பூன்ல எடுத்துக்கலாம். ஒரு 1/4 தேக்கரண்டி அளவு இந்த விழுது எடுத்துக்கிட்டா போதும். இதை இந்த பச்சை பசும்பால், அதாவது காய்ச்சாத பசும்பால்ல நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்ப இந்த மருந்து தயாராயிடுச்சு. இந்த மருந்து எப்படி செய்யறதுன்னு திரும்ப இன்னொரு முறை பார்க்கலாம். சந்தன கல்லுல தேன் விட்டு ருத்ராட்சத்தை நல்லா இழைச்சி எடுத்துக்கோங்க. அந்த இழைச்சி எடுத்த விழுது 1/4 தேக்கரண்டியை காய்ச்சாத பசும்பால்ல கலந்தெடுத்தா இந்த மருந்து தயார். அன்பார்ந்த நேயர்களே, இந்த மருந்து தயாராகிடுச்சு. இப்போ ருத்ராட்சத்தை தேன் விட்டு அரைச்சி நாட்டு பசும்பால், காய்ச்சாத பசும்பாலில் கலந்துருக்கோம். இந்த மருந்தை காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிட்டாங்கன்னா பித்தப்பையில எந்த பாதிப்பு இருந்தாலும் சரியாகும். நிறைய பேருக்கு பித்தப்பையில கல் விட்டாலே அதுக்கு அறுவை சிகிச்சை தான் என்ற தீர்வு இருக்குது. அந்த தீர்வை மாற்றுறதுக்கு இந்த மருந்து அதிக அளவில் பயன்படக்கூடியது. பித்தப்பையில் இருக்கக்கூடிய கல்லை வெளியேற்றுவதற்கும், அதே மாதிரி பித்த அமிலம் சரியாக சுரக்கவில்லைனாலும் பிரச்சனை தான். அஜீரண கோளாறு நிறையா இருக்கும், புளியப்பம் இருக்கும். இந்த பாதிப்பெல்லாம் போக்குறதுக்கு இந்த மருந்தை காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 50 மில்லி அளவுக்கு தொடர்ந்து ஒரு 15 நாள் சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த பித்தப்பையில் இருக்கக்கூடிய பாதிப்புலாம் சரியாயிடும். அதே மாதிரி பித்தப்பையில் கல் இருந்ததுன்னா அவங்க தொடர்ந்து ஒரு மாதமோ இல்லை ஒரு மண்டலமோ சாப்பிட்டு வரலாம். அந்த மாதிரி சாப்பிடும்போது அந்த பித்தப்பையில் இருக்கக்கூடிய பாதிப்பு சரியாகும். அதே மாதிரி அதிக நாவரிச்சு தாகம் இருந்தால் கூட அந்த பாதிப்பை போக்குறதுக்கு கூட இந்த மருந்து பயன்படக்கூடியது.